கடலூர் விருதாச்சலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் 10 மாத குழந்தைக்கு காலாவதியான மருந்தை கொடுத்து அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முழுமையான விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன், விவரங்கள் என்ன? பதிவு செய்யுங்க. வணக்கம் நிஷா. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் செல்லியம்மன் கோயில் தெருவை சேர்ந்தவர்கள் செந்தில் சுப்புலட்சுமி தம்பதியினர். இவர்களுக்கு ஹரிதேவி என்ற 10 மாத குழந்தை உள்ளது. இந்நிலையில் குழந்தை சரியாக சாப்பிடவில்லை என்றும் சோர்வாக காணப்படுவதாக கூறி நேற்று விருதாச்சலம் செங்கோட்டை வீதியில் அமைந்துள்ள பாலாஜி மருத்துவமனைக்கு சென்றுள்ளனர். அங்கே குழந்தையை பரிசோதனை செய்த மருத்துவர் சொட்டு மருந்து கொடுத்துள்ளார். அதைத் தொடர்ந்து குழந்தையின் பெற்றோர் சொட்டு மருந்து கொடுத்த நிலையில் தொடர்ந்து குழந்தை வாந்தி எடுத்தும் மயக்கம் அடைந்தும் உள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர்கள் தனியார் மருத்துவமனையில் கொண்டு சொட்டு மருந்தை பார்த்த பொழுது 2023 தயார் செய்த சொட்டு மருந்தாக இருந்தது. இது காலாவதியான மருந்து என்பதால் உடனடியாக பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் சம்பந்தப்பட்ட தனியார் மருத்துவமனையை முற்றுகையிட்டனர். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்து மருத்துவரிடம் சென்று கேட்டபொழுது அவர் அடியாட்களை விட்டு மிரட்டியதாகவும் உரிய பதில் அளிக்காமல் அலட்சியமாக செயல்பட்டதாகவும் பெற்றோர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தமிழ்நாடு சுகாதாரத்துறை தனியார் மருத்துவமனையை முறையாக ஆய்வு செய்யாமல் கைகட்டி வேடிக்கை பார்ப்பதாகவும் காலாவதியான மருந்தை தனியார் மருத்துவமனையின் நோயாளிகளுக்கு வழங்குவதாகவும் சம்பந்தப்பட்ட தனியார் மருத்துவமனை மற்றும் மருத்துவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். பின்னர் இது குறித்து தகவல் அறிந்த விருதாச்சலம் காவல்துறையினர் சமரசம் பேச்சுவார்த்தையில் தற்பொழுது ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.